வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்ப்போம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், வியாதினர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளில்லாத ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. மார்க் 16ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 29 வசனத்திலே அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்ற வார்த்தைப்படியாக நான் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாட்களிலே, ஆண்டவர் வருகையின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் நிறைவேறுதல்கள் இன்றைக்கு மிக விரைவாக நிறைவேறிக் கொண்டிருக்குன்னு சொன்னாலும் அது மெய்யாகாது. அந்திகிறிஸ்து தன் வாழ்க்கையை, தன் ஆட்சிப்பிடத்தில் அமைக்கக்கூடாதான சகல ஆயத்தமான காரணிகளும் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் நிலைமைகள், உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அவர் ஏற்படுத்துகிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு மிக விரைவாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே அந்திகிறிஸ்து பயன்படுத்துகிற ஒரு அடையாளத்தை குறித்தான காரியங்களை குறித்து நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனங்களை குறித்த பலவிதமான கோட்பாடுகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த 14ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே 16, 17 வசனங்களை நாம் வாசித்தோம். அது மாத்திரமல்ல, 17, 18 வசனத்திலே இதில் ஞானம் விளங்கும், இந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், இது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது, லக்கம் 666 என்பதாக நான் பார்க்கிறோம். இதை குறித்து பல காரியங்கள், பல எண்ணங்கள், பல வித்தியாசமான கருத்துக்கள் காணப்பட்டாலும் இந்த கடைசி நாட்களிலே இதனுடைய நிறைவேறுதல் அல்லது இதனுடைய காரியங்கள் இன்றைக்கு மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் விசேஷமாக நான் பார்க்கும் பொழுது அவை முத்திரையை தரித்துக் கொள்ளத்தக்கதான காரியத்தை குறித்து இதில் சொல்லப்பட்ட பகுதியை பார்க்கிறோம். அதில் யாரும் விதிவிலக்கு அல்ல என்பதை சொல்லப்படுகிறது. சிறியோர்,